Taste the Daily. அண்மைச் செய்தி. HMPV வைரஸ் தொற்று குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை தீவிர கவனம் செலுத்த வலியுறுத்தியும் சட்டமன்றத்தில் இது தொடர்பாக விவாதிக்கவும் அதிமுக சார்பில் கவன ஈர்ப்பு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் சைது. HMPV என்று சொல்லப்படுகிற வைரஸ் இந்தியாவில், குறிப்பாக பெங்களூருவில் 3 மாத பெண் குழந்தைகள், அதே போன்று 8 மாத ஆண் குழந்தை என அந்த HMPV வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வருகிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்திற்கு உள்ளாகி இருக்கிறனர். இந்த பதட்டமான நிலை குறித்து சட்டப்பேரவையிலே விவாதிக்க வேண்டும் என்று சட்டமன்ற பேரவைத் தலைவருக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தலைமையில் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதிப்பதற்காக மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் அளித்திருக்கக்கூடிய அந்த மனுவில் தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி 55 கீழ்காணும் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை குறித்து மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய அவருடைய கவனத்திற்கு கொண்டு வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சீனாவில் பரவி வரக்கூடிய HMPV வைரஸ் பாதிப்பு இந்தியாவில், குறிப்பாக பெங்களூரில் 3 மாத பெண் குழந்தை மற்றும் 8 மாத ஆண் குழந்தை HMPV வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வருகிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த பதட்டமான சூழ்நிலை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அந்த கடிதத்திலே அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த கடிதத்தின் கீழே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு அந்த கடிதம் அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.